வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து செவிலியர்களுக்கும் வணக்கம். நான் செவிலி பவித்ரா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் டு ஆல் த நர்சஸ். என்ன அப்படின்னா, டிஎன்எம்எம்சின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சிலில் வந்திருக்கிற ஒரு புதியான அப்டேட் தான். இது வந்து நம்ம நர்சஸ் டேக்கு முன்னாடி 11/5 வந்திருக்கு இந்த அப்டேட்டு. அது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ரினியூவல் ப்ராசஸில் வந்து புதுசாக கொண்டு வந்து சேஞ்சஸ். நம்ம படித்து முடிச்சு சர்டிஃபிகேட் கையில் வாங்கிட்டோம் அப்படின்னாவே அப்போ இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு டேட் கொடுத்துருவாங்க. நம்ம லைசன்ஸ் வேலிடிட்டி இவ்வளோ நாளைக்கு தான் அப்படின்ட்டு 5 இயர்ஸ் ஒன்ஸ் நம்மளோட சர்டிஃபிகேட்டை நம்ம ரினியூவல் பண்ணிட்டு இருப்போம். இது தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 பிப்ரவரி 28 அன்னைக்கு ஒரு மேண்டேட்டரி அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது பிஎல்எஸ் வந்து கம்பல்சரி எல்லாரும் பண்ணணும், அதில் 10 ஹவர்ஸ் தியரியும் 8 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேண்டேட்டரியாக அவங்க கொண்டு வந்திருந்தாங்க நம்மளோட கவுன்சிலில். ஸோ அதை எல்லாருமே இப்போ 2 இயர்ஸாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இதில் ஏதாவது கொஞ்சம் நடைமுறை சிக்கல்கள் இருந்ததுனாலையோ என்ன காரணத்தினாலையோ இதை வந்து இப்போதைக்கு வித்ட்ரா பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளோட டிஎன்எம்எம்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நான் போகிற மாதிரி நம்ம டிஎன்எம்எம்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்க்குலராக வந்து இந்த சர்க்குலர் தான் இருக்கும். ஸோ அதை வியூ பண்ணி உள்ள டவுன்லோட் பண்ணி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதை வந்துட்டு நம்ம இனிமேல் வந்து எப்போ போல் பழைய சிஸ்டம் என்ன இருந்துச்சோ 150 கிரெடிட் ஹவர்ஸ் எடுத்தாவே போதும். நிறைய சிஸ்டம் இருக்கும். ஸோ என்ன சிஸ்டம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு கூட அடுத்தது நம்ம எமர்ஜென்சி இல்லை அடுத்த 5 இயர்ஸ்க்கு அந்த சிஸ்டம் முடிச்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த 5 இயர்ஸ்க்கு மீதி இருக்க சிஸ்டம் முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் இப்போ வந்திருக்க அப்டேட். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது நிறையாவே. பிகாஸ் நம்ம வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீடியாட்ரிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு அடல்ட் பற்றி அதிகமாக தெரியாமல் இருந்திருக்கலாம். இல்லை ஐசியூவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வார்டில் கம்யூனிட்டியில் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த பிஎல்எஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மேண்டேட்டரியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒர்க்குக்கு போகாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் செஷன் மாதிரி எல்லாருக்கும் இருந்திருக்கும். தியரி ஆல்ரெடி நம்ம வந்து எப்போ போல ஃபோனில் படிச்சுக்கிறோம். பட் ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் வேணுங்கிறதுக்காக இது கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ இது வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செஷன் பார்ப்பாங்க, அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவங்க கெயின் பண்ணிப்பாங்க. நீங்கள் என்ன பாசிட்டிவோ நெகட்டிவோ என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி குட் ஹெல்த் ஃபார் ஆல் அப்படிங்கிற சேனலில் நர்சிங் ரிலேட்டடான அதுவும் மெயினாக வந்து டிஎன்எம்எம்சியோட ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். அது வந்து 1 லேக்கு மேலே நிறைய வியூஸ் போயிருக்கு. அது வந்து ரினியூவல் ரிலேட்டட் வீடியோ. ஸோ அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நர்சிங் ரிலேட்டடாக என்ன சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் நர்சிங் ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற சேனல் நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய மெயின் எய்ம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும், நிறைய பேர் எங்கிட்ட டவுட் கேட்கறதுனால அதை நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கும் தெரிய வரும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி குட் ஹெல்த் ஃபார் ஆல் சேனலில் பப்ளிக் ரிலேட்டடாகவும் நர்சிங் ரிலேட்டடாகவும் மிங்கிளாகி வீடியோஸ் போட்டிருக்கிறதுனால இது கரெக்டாக எல்லாருக்கும் ரீச் ஆகிறது இல்லை. ஸோ இது பார்க்குறவங்க அது பார்க்க மாட்டாங்க, அது பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஸோ மிங்கிளாகி போட வேண்டாங்கிறதுக்காக தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வந்து நர்சிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து குட் ஹெல்த் ஃபார் ஆல் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது கூட நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது நான் புதுசாக ஏதாவது வீடியோஸ் போட்டேன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு குவிஸ் கேட்குறேன், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரினியூவல் ப்ராசஸ் வந்து எந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு ப்ராக்டிக்கல் அங்கே போகணுமா இங்கே போகணுமா இந்த காலேஜில் இருக்கா அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கான்னு சொல்லி தேடி தேடி கஷ்டப்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு எல்லாம் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேங்க. நம்ம வெப்சைட்டில் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்துட்டு பிஎல்எஸ்ங்கிறது தனியாக இருந்ததுனால நம்மளோட கோர்ஸ் என்னென்ன சிஎன்இ கோர்சஸ்லாம் இருக்கும்ல அந்த கோர்சஸில் பிஎல்எஸ் கொண்டு வரல. இப்போ வந்து பிஎல்எஸ் 200 ருபீஸ் வந்து பே பண்ணி தியரி அட்டன் பண்ணுற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ இப்போ ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உள்ள சிஎன்இ கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்களா, அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிஎன்இ கோர்ஸ்லேயே வந்துட்டு பிஎல்எஸ் மேலே இருக்கும். ஸோ அதில் 200 ருபீஸ் பே பண்ணி நம்ம தியரி மட்டும் கற்றுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது போக புதுசாக ஒரு சில சிஸ்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.